ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! உள்ள சாஃப்ட்டா, வெளிய கிரிஸ்பியா குழிப்பணியாரம் செய்யலாம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். தாளிக்க கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி எடுத்துக்கோங்க. கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் போட்டு அது சூடானதும் நம்ம தாளிக்க வச்சிருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப அது நல்லா வதங்குனதும், நம்ம வச்சிருந்த தோசை மாவ நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்ப தாளிச்ச எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப ஒரு குழிப்பணியாரம் பேன் எடுத்து, அதுல எல்லாத்துலயுமே எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்பதான் குழிப்பணியாரம் ஒட்டாம வரும். இப்ப எல்லாத்துலயும் எண்ணெய் விட்டதும், இப்ப நம்ம வச்சிருந்த மாவு எடுத்து எல்லாத்துலயும் ஊத்திக்கோங்க. இந்த மாரி அழகா ஊத்திக்கோங்க. மாவு கரெக்ட்டா அந்த லெவல் வர வரைக்கும் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்ப மூடி திறந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு, மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்பதான் நல்லா சிவந்து வரும். இப்ப சாஃப்ட் அண்ட் கிரிஸ்பியான குழி பணியாரம் ரெடி. இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த மாரி ரெசிபிக்கு ப்ளீஸ் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.